நிறைய ஆயில் ஃபுட்ஸ் மசாலா சாப்பிடாம மேலும் மேலும் அதை துன்பப்படுத்தாம சாதாரண சாப்பாடு நம்ம வீட்டில் செய்யற சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்தாலே போதுமானது. சித்த மருத்துவர்களோட ஆலோசனைப்படி பசி எடுக்கல, இந்த டைஜஷன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க நிறைய கரிசாலி கற்பவங்கள மாத்திரைகள்லாம் நிறைய கொடுப்பாங்க. ஆனா அது எவ்வளவு அளவு சாப்பிடணும், யார் யார் சாப்பிடணும் எல்லாமே சித்த மருத்துவர்கள் முடிவு பண்ணுவாங்க. தாராளமா நீங்க சித்தா கேர் அணுகலாம். முக்கியமா வயதானவர்கள் இந்த செரிமான பிரச்சனை சரி பண்ணணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், அதுவும் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் அவங்க சாப்பிட்றதே கொஞ்சமா இருக்கும். காலையிலையும் மத்தியானமும் நைட்டு ரொம்ப சிறிதா சாப்பிடணும், அது 6 மணிக்குள்ள சாப்பிடணும். இந்த சாப்பாடை கரெக்டா அவங்க சாப்பிட்டு வந்தாலே அன்னைக்குள்ள எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும். இதனை அவங்க பொறுமையா அவங்க செஞ்சுக்கிட்டே வரணும். சித்த மருத்துவரை அணுகி அவங்களோட கல்லீரலை கரெக்டா டீடாக்ஸ் பண்ணிட்டு நல்ல பசி எடுக்க அவங்க சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நிம்மதியான வாழ்க்கை வாழலாம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். வேற எதை பத்தி பேசணும்னு நினைச்சாலும் சரி, எந்த சந்தேகமா இருந்தாலும் சரி, நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணலாம். எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இங்க